கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் முழுவதுமாக மெசேஜ் நான் கொடுக்கவில்லை. அதற்கு காரணம், நான் மைசூர் ஊட்டி பகுதியில் நான் போயிருந்ததில் மெசேஜ் நான் கொடுக்கவில்லை. அதுக்காக தேவாலயம் மன்னியுங்கள். ஏனென்றால் வேதாகமத்தின் அடிப்படையில் ஆதியாகமத்தில் சொல்லுகிற வானத்தையும் பூமியும் சூரியனும் சந்திரனையும் படைத்து இயற்கை அனைத்தையும் படைத்து மனிதனுக்காக கொடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல இந்த உலகத்தில் நம்ம என்னதான் சொத்துக்கள் எதை சம்பாதித்தாலும் மன உலகம் நம்மளுக்கு உண்மையானது இல்லை. பிரசங்கி சொல்லுகிறார், மாயே மாயே எல்லாம் மாயே, வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாம் மாயே என்று. அதுபோல தேவ பிள்ளைகளே, ஒரு ருசி அறிய வேண்டும் என்றால் அதை புசிக்க வேண்டும். நம் நாவால் புசித்து அதை நாக்கு மூலியமாக நம்ம ருசி அறிகிறோம். அதுபோல பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ விஷயங்கள் 6024 வருடங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு என்ன என்றால், நம்ம யார், எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், இவ்வளோ பெரிய இந்த மன உலகத்தில் வாழ்ந்து ஒரு நாள் நம்ம விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது எங்கே போகிறோம், என்ன ஆகிறோம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மளுக்காக படைத்த பொருட்களை, வானமாகட்டும், பூமியாகட்டும், சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், இயற்கை மனிதர்களுக்கு படைத்து தனி விதமான ஒரு காருக்கு வீல் அலைன்மெண்ட் போல இந்த பூமியில மலைப்பகுதிகள் ஒரு பக்கம், மைதானம் ஒரு பக்கம், தண்ணி ஒரு பக்கம், இப்படி இயற்கையே வனாந்தரமாக இருக்கிறது ஒரு பக்கம். பலவிதமான படைப்புகள் அவர் படைத்து வைத்திருக்கிறதை நம்ம கண்கள் மூலியமாக பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த அனுபவத்தில் நம்மளுடைய ஆத்ம சரீரம் அதில் களி கூறும்போது ஒரு மனதுக்கு ஒரு இயற்கையை பார்க்கும்போது ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இந்த இயற்கை நம்ம ருசிக்கும் போதுதான் அதனுடைய தன்மைகள் நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிதான் நானும் என் மனைவியாரும் இருவரும் சேர்ந்து 28 வருடங்கள் ஆகியிருக்கிறது. நாங்கள் எங்கும் தனியாக போனதில்லை. அப்படி போகும்போது, ஊட்டிக்கும் மைசூருக்கும் போகும்போது இந்த இயற்கையை பார்க்கும்போது அதனுடைய படைப்பு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ருசிக்க நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். நான் எத்தனையோ முறை ஊட்டிக்கு, மைசூருக்கு போயிருக்கிறேன். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின போது நன்றாக அறிந்திருக்கிறதுனால நம்மளுக்கு சிறு வாலிப வயதிலிருந்து முதியோராகி தன்னுடைய கடமைகளை செய்து ஒரு நாள் இந்த மனோலகத்தை விட்டு பிரியும் போது இதுக்காக மனிதனுக்கு பதில் செய்திருக்கிற அந்த மனோலகத்தை வானத்தின் எதுவுமே உங்களுக்கு சொல்வது. இது இருக்கிற வரைக்கும் அனுபவம்
மேலே பார்த்தாலும் எங்கே எங்கென்று தெரியவில்லை. பூமிக்கு கீழே பார்த்தாலும் எங்கே பூமி பாதாளம் போல இருக்கிறது. அந்த ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிற அந்த மலை பகுதிகளில் நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனும் சிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. இதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி தெரியாமல் போய் ஏதோ என்று நினைத்து பார்த்த காலம் இருந்தது. ஆனால் இப்போது கடவுளுடைய ருசியை ருசித்து, கடவுளுடைய படைப்புகளை ருசித்து, கடவுளுடைய சித்தத்தை இதுதான் மனிதனுக்காக வைத்திருக்கிறார் சில நாட்கள் என்று பார்க்கும்போது எத்தனையோ கோடிக்கணக்கான பிறந்தார். ஆனால் இந்த இயற்கை நிரந்தரமாக கடவுளை இதை சொல்லதான் வருது. இந்த இயற்கை வேறு வசனத்தின் அடிப்படையில் பாதாளம் எங்கிருக்கிறது என்று மன உலகத்தில் எல்லாமே வைத்திருக்கிறது மனிதனுக்கு. ஆனால் இது சில நாட்கள் இருந்து வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் சூரியனும் ஒரு நாள் அழிந்து விடும், என்னுடைய வேத வசனமும் நான் பேசின வார்த்தைகளோ அழிவதில்லை என்று அதுபோல இந்த வேத வசனங்கள் நிலையானது. ஆனால் இந்த வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் நிலையற்று போகிறது என்று ஒரு வீடு கட்டும்போது தேவையான ஒரு ஆளு ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் நம்ம ஆய்வு. கடவுள் இவ்வளோ பெரிய உலகத்தை நம் மனிதருக்காக படைத்து கொடுத்திருக்கிறார். கொடுத்த கடவுளை நம்ம மறந்துவிட்டு கடவுள் படைத்த பொருட்களை நம்ம ஆராய்ச்சி சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை தினந்தோறும் எண்ணி மகிழ்ந்து களிக்கூற தேவன் உதவி செய்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம்.